இப்படியே மேலே அண்ணா கம்மிதுண்ணா இதோ தானே அட்ரஸ் பண்ணுவோம் கம்மி டிகார்ட் சிக்னல் லெஃப்ட் சார் கொஞ்சம் வரும் ஏறு தம்பி ஒரே சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார். இசைக்குழுவினர் அந்த இடத்திலிருந்து அங்கிருந்து இசை முழக்கம் விடவும் இருப்பவர்கள் நண்பர்கள் அனைவரும் பின்னாடி போங்க சார் சலேசிய சபையின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அருட்தந்தை KM ஜோஸ் அவர்களுக்கு அருட்பணியாளர் அருள்வலன் அவர்கள் ஆடை அணிவிக்க அருட் சகோதரி அல்போன்சா அவர்கள் புத்தகம் அளிக்கின்றார். தொடர்ந்து பொன்சாகா சபையின் தலைவர் தலைமை அன்னை அம்மா ராஜாமணி அவர்களுக்கு அருட்தந்தை அருள்வலன் அவர்கள் ஆடை அணிவிக்க அருட் சகோதரி அல்போன்சா அவர்கள் புத்தகம் அளிக்கின்றார். சேசு சபையின் மாநில தலைவர் அருட்தந்தை ஜெயமாலை ராஜா அவர்கள் சார்பாக சேசு சபையின் சமூக பணிகள் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை குமார் அவர்களுக்கு அருட்தந்தை வலன் அவர்கள் ஆடை அணிவிக்க அருட்தந்தை அருள் சகோதரி அல்போன்சா அவர்கள் புத்தகம் அளிக்கின்றார். வரலாற்று பேராசிரியர் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் வரலாறுகளை தேடி தேடி சென்று ஆவணப்படுத்தக்கூடிய வரலாற்றுத்துறை பேராசிரியர், மாநில கல்லூரி பேராசிரியர், மாநில SC/ST ஆணையத்தின் உறுப்பினர் பேராசிரியர் ரகுபதி அவர்களுக்கு அருட்தந்தை அருள்வலன் ஆடை அணிவிக்க அருட் சகோதரி அல்போன்சா அவர்கள் பரிசளிக்கின்றார். லோயலா கல்லூரியின் காட்சி தகவல் விஷுவல் கம்யூனிகேஷன் துறையின் தலைவர் மற்றும் சேசு சபையின் மீடியா சென்டர் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த ஆவணப்பட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை இருதயராஜ் அவர்களுக்கு அருட்தந்தை வலன் ஆடை அணிவிக்க அருட் சகோதரி அல்போன்சா புத்தகம் அளிக்கின்றார். கிறித்துவ மக்கள் களத்தை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு
அருட்தந்தை வலன் அவர்கள் ஆடை அணிவிக்க அருட் சகோதரி அல்போன்சா அவர்கள் புத்தகம் அளிக்கின்றார். இந்த ஜெரு ஜெய் பேராசிரியர் பரிமளம் தயவுசெய்து உடனே வாருங்கள். இந்த ஆவணப்படத்தை முழுமையாக வடிவமைத்து இயக்கி எடிட்டிங் செய்து ஒளி கோர்வை செய்து பின்னணி குரல் ஏற்பாடு செய்து ஒரு 18 நிமிடம் மிக சிறப்பாக இந்த படத்தை தயார்படுத்திய குழுவினர்களுள் மிக முக்கியமான லோயலா கல்லூரி விஷுவல் கம்யூனிகேஷன் பேராசிரியர் பரிமளம் அவர்களுக்கு அருட்தந்தை அருள்மல்லன் அவர்கள் ஆடை அணிவிக்கின்றார். அருட் சகோதரி அல்போன்சா அவர்கள் புத்தகம் அளிக்கின்றார். திரு ஜெரோ அவர்களுக்கு அருட்தந்தை வலன் அவர்கள் ஆடை அணிவிக்க அருட் சகோதரி அல்போன்சா அவர்கள் புத்தகம் அளிக்கின்றார். ஆவணப்படத்தை வெளியிட்ட எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி. இந்த அரங்கத்திலே இந்த முதல் வரிசையை தலைவர்களுக்கு ஒதுக்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து தரப்பினராலும் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர். அரசும் அவர்களை பொருட்படுத்துவதில்லை. காலம் காலமாக அவர்கள் ஊராரை நம்பி மட்டுமே வாழும் அவலம் தொடர்கிறது. அவர்களுக்கென குடியிருப்பு இல்லை. இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கான இடுகாடு அல்லது கல்லறை வசதி இல்லை. அனைத்துக்கும் பிற சமூகத்தினரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நெருக்கடி உள்ளது. இந்த அவலத்தை பொதுவெளியில் மைய நீரோட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் காணாமல் போன கல்லறைகள் என்னும் பெயரில் இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள குதிரைவண்ணார் சமூகத்தினரின் கோரிக்கைகளை அவலங்களை எடுத்து விளக்கும் வகையில் தனித்தனியே பேட்டி எடுத்து இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான குதிரைவண்ணார்கள் கிறித்தவத்தை தழுவியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்திருக்கிறது. அதனால் அரசின் எந்த நலத்திட்டங்களையும் அவர்கள் நுகர முடியவில்லை. அரசு நலத்திட்டங்களின் பயன்களை பெற முடியவில்லை. எனவே குதிரைவண்ணார் சமூகத்தினரை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், முழுமையாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்.
அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், மனைப்பட்டா வழங்க வேண்டும், இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கு கல்லறைகள் தேவை போன்ற இந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும். சாதியின் பெயரில் இன் விகுதி உள்ளது. வண்ணான் குதிரை வண்ணான் என்று உள்ள நிலையை மாற்ற வேண்டும். வண்ணார் குதிரை வண்ணார் என்று சான்றிதழ் வழங்க வேண்டும். சான்றிதழ்கள் பெரும்பாலும் இந்த சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுவதில்லை. கேட்டால் இந்த மாவட்டங்களில் குதிரை வண்ணார் சமூகம் இல்லை என்று அரசு எந்த கணக்கெடுப்பும் நடத்தாமலேயே, ஆய்வு செய்யாமலேயே தவிர்க்கும் நிலை உள்ளது. திருச்சபை சார்பிலும் இவர்களுக்கு கல்லறை வசதி செய்து தரப்படவில்லை என்பதை இந்த ஆவணப்படத்தின் மூலம் கூறுகிறார்கள். எனவே தாம் சார்ந்திருக்கிற திருச்சபைகளாலும் புறக்கணிக்கப்படுகிறோம், சமூகத்தினராலும் புறக்கணிக்கப்படுகிறோம், ஆட்சியாளர்களாலும் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கிற அவலத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஆவணப்படம், காணாமல் போன கல்லறைகள் என்கிற இந்த குறும்படம் ஜனநாயக சக்திகளின் நெஞ்சத்தை உலுக்கும் ஒரு ஆவணப்படமாகும். ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து விளிம்பு நிலை மக்களில் கவனிக்கப்படாத சமூகங்களாக உள்ள, மிக மிக சிறுபான்மை சமூகங்களாக உள்ள வண்ணார் குதிரை வண்ணார் போன்ற சமூகத்தினரின் நலன்களுக்கு குரல் எழுப்ப வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் ரவிக்குமார் அவர்கள் அன்றைய முதல்வர் கலைஞரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று வண்ணார் சமூகத்தினருக்கென்று ஒரு நலவாரியம் அமைக்க கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் அன்றைக்கு நலவாரியம் அமைக்கப்பட்டது. ஆனால் அதில் குதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவியிருப்பதால் அந்த நலவாரியத்தில் உறுப்பினராக கூட ஆக முடியாத நிலை உள்ளது. அந்த நலவாரியத்தில் குதிரை வண்ணார் சமூகத்தினரையும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். தற்போதும் சட்டமன்றத்தில் இது குறித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பேசுவோம், முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். கடந்த 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் பொது மயானம் இல்ல, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 2 பேர் வந்து மனு தாக்கல் பண்ணாங்க. நீதிபதி ஆர் மகாதேவன் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பொது மயானம் இல்ல, அவங்க செல்லக்கூடிய பாதையை வந்து அனுமதிக்கிறது இல்ல, இதெல்லாம் வந்து அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கிறது, இல்லைன்னா தடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்டவர்கள் மீது அபராத கடும் தண்டனை உருவாக்கக்கூடிய விதிகளை உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே அரசோட கவனத்துக்கு நீதிமன்றம் கொண்டு போயிடுச்சு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை காலம் காலமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தனி சுடுகாடு கூடாது, பொது சுடுகாடு, சமத்துவ சுடுகாடு அமைக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ கல்லறைகளில் கூட தலித் கிறித்தவர், இதர கிறித்தவர் என்கிற பெயரில் பல இடங்களில் சுடுகாட்டிலும் பிரச்சனைகள் எழுந்து அது தொடர்பாக நாங்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளியிலே, குறிப்பாக திருச்சிராப்பள்ளியிலே இந்த பிரச்சனை எழுந்தது. ஆகவே பொது சுடுகாடு என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கை. இறந்த பிறகும் மனிதனை சாதி விடுவதில்லை என்கிற அளவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தனது கவலையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே சாதி தலைவிரித்தாடுகிறது. ஆகவே அண்மையில் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லியிருக்கிற அந்த பொதுச்சுடுகாடு, பொது மயானம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தமிழக அரசு அது குறித்து தீவிரமாக சிந்திக்கும் என்று நான் நம்புகிறேன். இது தொடர்பாகவும் முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுங்கள். பெரும்பான்மை சிறுபான்மையினர் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறது உங்களுக்கு பார்வை
யார் செய்தாலும் சாதியின் பெயரால் யார் மீது ஆதிக்கம் செய்தாலும் அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது, தண்டனைக்குரியது. எது ஜக்கீர் ஹுசைன் ஒரு நடன கலைஞரை ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போயிருக்கிறாரு. அவர் வந்து அந்த கோயிலுக்குள்ள விடலை அப்படின்னு சொல்லி அவர் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருக்காரு. இவரு மருத்துவமனையில அனுமதிக்கிறார். நடன கலைஞர் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க உள்ள அனுமதிக்கல. கடவுளை விரும்புறவங்க எல்லாரையும் உள்ள அனுமதிக்கணும். அதுக்கான சட்டத்தில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இங்கே இன்னும் பாகுபாடுகள் தொடர்கின்றன. அண்மையிலே கூட நாகர்கோவிலில் மீனவ சமூகத்தை சார்ந்த ஒரு மூதாட்டியை மீனவ பெண் என்ற அடிப்படையிலே பேருந்திலிருந்து இறக்கிவிட்ட ஒரு கொடுமை நடந்தது. அதற்கடுத்து அதே நாகர்கோவிலில் நரிக்குறவர் குடும்பத்தை சார்ந்த கணவன், மனைவி, குழந்தை ஆகியோரை பேருந்திலிருந்து வலுக்கட்டாயமாக அவர்களின் உடைமைகளை எல்லாம் தூக்கி வெளியே எறிந்துவிட்டு கீழே இறக்கிவிட்டு இருக்கிறார்கள். அந்த குழந்தை அவ்வளவு தூரம் அலறியும் கூட இரக்கமில்லாமல் நடந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த பிரச்சனையும் கோவிலுக்குள் பிற மதங்களை சார்ந்தவர்கள் வரக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு பாகுபாடு நிகழ்ந்திருக்கிறது. அரசு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட பாகுபாடுகளை சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அண்ணா பிறந்த நாளில் ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிப்பதற்கு அரசு முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. 700 பேர் விடுவிக்கப்படுவார்கள் என்கிற அறிவிப்பை, அரசாணையை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கி தலைவர்களின் பிறந்த நாளில் ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கிற இந்த நடைமுறை எவ்வளவு காலம் உள்ளே இருந்தார்கள், என்னென்ன வழக்குகளில் அவர்கள் என்ன தண்டனையை பெற்றிருக்கிறார்கள், ஆயுள் தண்டனையா பிற தண்டனையா என்கிற அடிப்படையில் தண்டனை காலத்தையும், ஆயுள் தண்டனையா எத்தனை ஆண்டுகள் தண்டனை என்கிற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு அளவுகோலை வரையறையாக கொள்ள வேண்டுமே தவிர அதில் மதம் என்கிற அடிப்படையில் ஒரு அளவுகோல் தேவையற்றது. மதம் சார்ந்த வழக்குகள் என்று பார்க்காமல் எந்த வழக்குகளாக இருந்தாலும் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிறகு அவர்கள் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் அளவுகோலாக கொள்ள வேண்டும். 10 ஆண்டு காலமோ 14 ஆண்டு காலமோ இத்தனை ஆண்டு காலம் கடந்தவர்களை விடுவிக்கிறோம் என்று காலத்தை ஒரு வரையறையாக கொள்ளலாம். ஆயுள் தண்டனையாக இருக்கிற கைதிகள் என்கிற அடிப்படையில் ஒரு வரையறையாக கொள்ளலாம். மற்றபடி மதம் அல்லது வேறு எந்த அளவுகோலையும் அதில் பின்பற்றுவது தவறு, அது ஏற்புடையதல்ல. எனவே அந்த அரசாணையில் மதம் சார்ந்த வழக்குகளில் உள்ளவர்கள் விடுவிக்கப்பட வாய்ப்பில்லை என்கிற வரையறையை நீக்க வேண்டும். ஆயுள் தண்டனை கைதிகள் இத்தனை ஆண்டு காலம் தண்டனையை கழித்தவர்கள் என்கிற அடிப்படையிலே அந்த வரையறையை மாற்றி அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் மதம் கடந்து, சாதி கடந்து தண்டனை காலத்தை கழித்தவர்கள் விடுதலை பெறக்கூடிய வகையிலே புதிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். மாயவரத்தில் ஒரு சம்பவம், அதில் வந்து அம்பேத்கர் நினைவு நாள் அன்னைக்கு போட்டோ வச்சதற்காக வந்து ஒரு கலவரம் வந்து மயிலாடுதுறை அருகே காவல்துறை தாக்கினாங்க. அதே போல சேலத்திலையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடிகள் வைக்கக்கூடாது பிரச்சனை நடந்துச்சு. ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சில நெருக்கடிகளை சந்திக்கிறது. மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி என்கிற இடத்தில் பேருந்து நிறுத்தத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வைத்து மலர் மாலை செலுத்துவதற்கு, அஞ்சலி செலுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முயன்றார்கள். காவல்துறையினர் 5 நிமிடமோ 10 நிமிடமோ அனுமதி வழங்கியிருந்தால் அந்த பிரச்சனை பெரிதாக உருவெடுத்திருக்காது. பல இடங்களில் சாதி பிரச்சனைகள் எழுவதற்கு காவல்துறையின் அணுகுமுறைகளே காரணமாக உள்ளன. சேலம் ஓகூரில் அப்படித்தான் நடந்தது. அங்கே வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் உங்கள் கொடி ஏற்றப்பட்டால் இங்கே தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று கற்பனையாக
யூகமாக காவல்துறையினரே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். அதன் பிறகுதான் அங்கே வன்முறை நடப்பதற்கான சூழல் எழுந்தது. இப்போது பட்டபர்த்தியிலும் காவல்துறையின் அணுகுமுறையால் தான் அது பிரச்சனையாக மாறியிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதி சங்க தலைவர் அல்ல. உலகமே போற்றக்கூடிய உலகளாவிய தலைவர்களின் வரிசையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு மாமனிதர். அவர் இந்திய அளவிலான தலைவர் என்கிற எல்லையையும் கடந்து உலக அளவில் போற்றப்படக்கூடிய தலைவர்களின் வரிசையில் இடம்பெற்றிருக்கிற தலைவர். அனைத்து தரப்பு விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தவர். ஓபிசி மக்களுக்கென இடஒதுக்கீடு வேண்டும், அவர்களின் நலன்களை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களோடு வாதம் புரிந்து தனது அமைச்சர் பதவியை கூட ராஜினாமா செய்தார். அப்படிப்பட்ட தலைவரை அவமதிக்கும் வகையில் பட்டவர்த்தியில் சிலரின் தூண்டுதலால் அப்பாவி மக்கள் கல்லெறிந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்களை தூண்டிவிட்டவர்கள் பின்னால் இருந்து அம்பேத்கர் படத்தை அவமதிக்கும் கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கான அவமதிப்பு அல்ல, அம்பேத்கர் படத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டார்கள். அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருகிற டிசம்பர் 23ஆம் தேதி எனது தலைமையில் அருமனை என்கிற இடத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடுவதற்கு அருமனை ஸ்டீஃபன் என்பவர் முயற்சிக்கிறார், அனுமதி கேட்டிருக்கிறார். அவர் ஆண்டுதோறும் விழாவை நடத்தக்கூடியவர். கடந்த ஆண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில். அதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மையாரும் கலந்து கொண்டார். அதற்கு முன்பு இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே இந்த ஆண்டு என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் வேண்டுமென்றே திருமாவளவன் வந்தால் அங்கே சமூக பதற்றம் ஏற்படும் என்று கற்பனையாக அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். அவர் மீது பொய்யான வழக்கை ஜோடித்து அவரை கைது செய்வதற்கு முயற்சிக்கிறது. இதிலும் காவல்துறையுடைய அணுகுமுறை தவறானது. எனவே காவல்துறை பல இடங்களில் சமூக பதற்றம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை முதல்வரின் கவனத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன். 6ஆம் தேதி பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கரை வச்சு திருமாவளவனும் பாலகிருஷ்ணனும் வியாபாரம் செய்யறாங்க, அதை நிறுத்திக்கணும். வியாபாரிகளுக்கு வியாபார புத்தி தான் வரும், அரசியல் புத்தி வராது. முப்படை தளபதியோட பிபின் ராவத் உடல் இங்கே இருக்கும்போது தெலுங்கானா மாநில ஆளுநர் நேரடியா உடலுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா தமிழக ஆளுநர் திருச்சியிலிருந்து நேரடியா போகிறது விமர்சனம் உருவாகி, அதை எப்படி பாருங்க? அது ஆளுநர்கிட்ட கேளுங்க, என்னன்னு தெரியல. அதில் நான் நோ கமெண்ட்ஸ். காவல்துறை ஏவல்துறையா இருக்கு அப்படின்னு மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. காவல்துறை அதாவது திமுக ஐடி கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கு. அந்த மாரிதாஸ் கைதுக்கு அவர் இந்த மாதிரி எப்படி பாருங்க? இல்லை, கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. காணாமல் போன கல்லறைகள் ஆவணப்பட வெளியீட்டு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற துரும்பர் விடுதலை இயக்கத்தின் அமைப்பாளர் அருட்பணி அருள் வளன் அவர்களை இதன் நோக்க உரையை வழங்கி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற அருட்பணி இருதயராஜ் அவர்களை, முன்னிலை வகித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற துரும்பர் விடுதலை இயக்கத்தின் இணை அமைப்பாளர் அருட் சகோதரி அல்போன்சா அவர்களை, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற துரும்பர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர் திருமதி வேளாங்கண்ணி அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற சென்னை சலேசிய மாநில தலைவர் அருட்பணி KM ஜோஸ் அவர்களை, கொன்சாகா சபையினுடைய தலைவி அன்னை ராஜாமணி அவர்களை, சென்னை சேசு சபை சமூக பணிகளின் ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி குமார் அவர்களை, மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் உறுப்பினர் அருட்பணி ஜான் போஸ்கோ அவர்களை,
மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையத்தின் உறுப்பினர் பேராசிரியர் ரகுபதி அவர்களை, கிறித்தவ மக்கள் களத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்களை, இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு தலித் கிறித்தவ இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் முனைவர் மேத்யூ அவர்களை, நிறைவாக நன்றியுரை ஆற்றவிருக்கிற துரும்பர் விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி மாதரசு அவர்களை, இந்த ஆவணப்பட தயாரிப்பு குழுவை சார்ந்த பேராசிரியர் அலெக்ஸ் பரிமளம் அவர்களே, ஜெரோம் அவர்களே மற்றும் செல்வராஜ் அவர்களே, ஜெய், அன்பழகன், அருள்தாஸ், இனியரசு, பெரியநாயகம், செபாஸ்தியன் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர நெருக்கடியால் இங்கே பேசியவர்கள் ஒவ்வொருவரும் மிக சுருக்கமாக கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். நானும் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துரும்பர் விடுதலை இயக்கம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து விடுதலை சிறுத்தைகளோடு ஒரு நல்ல உறவை, இணக்கமான நட்பை பேணி வருகிறது. துரும்பர் விடுதலை இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒத்துழைப்பாக இயங்கி வருகிறது, செயல்பட்டு வருகிறது. அருட்சகோதரி அல்போன்சா அவர்களும் அன்பு சகோதரர் அருள் வளன் அவர்களும் அவ்வப்போது கட்சியின் தலைமையகத்திற்கு வருவதுண்டு, விவாதிப்பதுண்டு, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதுண்டு. கோரிக்கைகள் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்க வேண்டிய பணிகள் குறித்து பேசுவதுண்டு. அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் இந்த இயக்கம் தொடர்ந்து ஒத்துழைப்பாகவே செயல்பட்டு வருகிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த ஆவணப்பட வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததும் நான் மறுதளிக்காமல் உடனே இசைவளித்தேன். இன்றைக்கு மதுரையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒப்புதல் அளித்திருந்தேன். திடுமென நமது தொகுதியை சார்ந்த அமைச்சர் கணேசன் அவர்களின் துணைவியார் காலமானதால் அங்கே நான் வர வேண்டும் அல்லது போக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி டெல்லியில் இருக்கும்போதே தோழர்கள் அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நான் நேற்று நள்ளிரவு விமானத்தில் பயணித்து சென்னை வந்து இறங்கியதும் விமான நிலையத்திலிருந்தே திட்டக்குடிக்கு செல்வது என்று தான் திட்டமிட்டிருந்தோம். இரவோடு இரவாக அவரை போய் பார்த்துவிட்டு எப்படியும் காலையில் புறப்பட்டு இங்கே வந்துவிடலாம் என்று. ஆனால் அப்படி போய் இங்கே உரிய நேரத்தில் வர இயலாமல் போனால் இந்த நிகழ்ச்சி பாதிக்கப்படும். வெளியிடக்கூடிய முக்கிய பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிற நிலையில் நான் இல்லாமல் போனால் துரும்பர் விடுதலை இயக்கத்தின் இந்த முயற்சிக்கு நான் துணையாக இல்லை என்பதை போன்ற ஒரு வலியை ஏற்படுத்தும் என்பதால் அதை ரத்து செய்துவிட்டு நான் இரவு சென்னையிலேயே தங்கி இந்த நிகழ்ச்சிக்காக தங்கியிருந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 10 மணிக்கே தயாராகிவிட்டோம் என்றாலும் கூட வழக்கம் போல ஏராளமான பார்வையாளர்கள், அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை நான் சந்தித்து வழி அனுப்பிவிட்டு மற்றவர்களெல்லாம் கட்சி தலைமையகத்தில் போய் காத்திருங்கள், வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே நான் விமான நிலையத்திற்கு 4 மணி விமானம் பிடிக்க வேண்டும். விமான நிலையத்திற்கு போவதற்கு முன்னதாக கட்சி தலைமையகம் போய் அங்கே உள்ள பார்வையாளர்களை எல்லாம் சந்தித்து விட்டு அவர்களுக்கு தேவையான ஆவணங்களில் கையொப்பமிட்டு தந்துவிட்டு நான் அதன் பிறகு விமானத்தை பிடித்தாக வேண்டும் என்கிற நெருக்கடியால் மேடையில் இருக்கிற தலைவர்களிடம் என்னுடைய பயணம் குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். எனவே அவர்கள் மிகச் சுருக்கமாக தங்கள் உரையை முடித்து கொண்டார்கள். மேத்யூ பேசவே இல்லை.
எனக்காக இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி தந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துரும்பர் விடுதலை இயக்கம் யாராலும் கவனிக்கப்படாத ஒரு சமூகத்தை கவனித்து அவர்களை அரசியல்படுத்தி அவர்களின் கோரிக்கைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. துரும்பு என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த துரும்புக்கு மரியாதை இருக்கிறது, ஆனால் இந்த சமூகத்திற்கு மரியாதை இல்லை. ஆனாலும் இந்த சமூகத்தையே துரும்பர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு கவனிக்கப்படாத ஒரு சமூகமாக உள்ளது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இதுதான் நிலை. சாதி அடையாளங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. எல்லோரும் சமமான அளவிலே இருக்க முடியாது, எல்லோரும் பெரும்பான்மையாக இருக்க முடியாது. மதத்தில் பெரும்பான்மை இருந்தால் மதத்தில் சிறுபான்மை உண்டு, சாதியில் பெரும்பான்மை உண்டு என்றால் சாதியிலும் சிறுபான்மை உண்டு. அந்த சிறுபான்மை என்பது கூட கணக்கில் கொள்ள முடியாத அளவுக்கான சிறுபான்மையினர் என்பதுதான் இங்கே சமூகத்தில் உள்ள பெரிய அவலம். ஒவ்வொரு சாதியும் தங்களின் பெரும்பான்மையை வைத்து ஆதிக்கம் செய்கிறார்கள். அதற்காகவே சாதி அடிப்படையில் உணர்வுகளை தூண்டிவிடுகிறார்கள். நாம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறோம், நாம் இந்த மண்ணை ஆள தகுதியுடையவர்களாக இருக்கிறோம், நாம் ஆள வேண்டும் என்று நாட்டை ஆளுவதற்கு அரசியல் ரீதியான ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சாதி உணர்வை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பெரும்பான்மைத்தான் ஆள வேண்டும் என்றால் சிறுபான்மையினரின் நிலை என்ன? அது மதம் சார்ந்த பெரும்பான்மையாக இருந்தாலும், இனம் சார்ந்த பெரும்பான்மையாக இருந்தாலும், சாதி சார்ந்த பெரும்பான்மையாக இருந்தாலும், பெரும்பான்மைதான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்கிற நிலை தொடர்ந்தால் சிறுபான்மையினரின் நிலை என்ன? எந்த காலத்திலும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினராக முடியாது. மக்களை ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் பெருக்கிவிட முடியாது. ஆகவே எப்போதும் சிறுபான்மையினர் சிறுபான்மையினராகவே இருக்க வேண்டும், பெரும்பான்மையினர் பெரும்பான்மையினராகவே இருக்க வேண்டும், பெரும்பான்மையினர் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், சிறுபான்மையினர் பிறரை அண்டி பிழைக்க வேண்டும் என்ற நிலை தொடர்வது சரிதானா என்பது குறித்து நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநகர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறார். ஜனநாயகத்தில் பெரும்பான்மைவாதம் முக்கியமானது. அந்த பெரும்பான்மைவாதம் எந்த வகையிலும் சிறுபான்மையினரை நசுக்கிவிடக் கூடாது, அவர்களுக்கான ஜனநாயக உரிமைகளை பறித்துவிடக் கூடாது. ஆகவே சிறுபான்மையினரின் உணர்வுகளை மதிக்க வேண்டும், சிறுபான்மையினரின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும், சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலிருந்துதான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய எழுத்திலும் பேச்சிலும் வாதங்களிலும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டத்தையும் வகுத்தளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிறுபான்மையினரின் இந்த அளவுக்கான நன்மைகளும் ஓரளவுக்கு பாதுகாப்பும் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இங்கே சிறுபான்மையினரின் நிலை கவலைக்குரியதாக போய்விடும். ஆக துரும்பர் மத சிறுபான்மையினராகவும் இருக்கிறார்கள், சாதி சிறுபான்மையினராகவும் இருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு ஒரு குடும்பம் 2 குடும்பம் தான், ஒரு சில இடங்களில் 5 குடும்பங்கள் 10 குடும்பங்கள். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவி இருப்பதால் அவர்கள் அரசாங்க ஆவணப்படி பிற்படுத்தப்பட்ட சமூக வரையறைக்குள் வருகிறார்கள். வாழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது, சமூக நிலை மிக மோசமாக இருக்கிறது, பொருளாதார நிலை மிக மோசமாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் தலித் கிறிஸ்தவர்களை, துரும்பர் உள்ளிட்ட கிறிஸ்தவ தலித்துகளை
கிறிஸ்தவத்தை தழுவிய தலித்துகளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்திருக்கிறது. நாங்கள் உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், நாங்கள் உங்களை விட மேலான சாதி என்று சொல்லக்கூடியவர்கள் எம்பிசியில் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பிசி பட்டியலில் இருக்கிறார்கள். அரசின் ஆவணப்படி சத்திரியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எம்பிசி பட்டியலில் இருக்கிறார்கள். ஆனால் ஊருக்கு ஒரு குடும்பம், அனைத்து நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக அனைத்து நிலையிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் கிடப்பவர்கள் பிசி பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தலித் கிறிஸ்டியன்ஸ் அரசு ஆவணப்படி பார்த்தால் வன்னியர்களை விட மேல் சாதி தலித் கிறிஸ்தவர்கள். இவர்கள் பிசி, அவர்கள் எம்பிசி. அரசு ஆவணப்படி பார்த்தால் தலித் கிறிஸ்தவர்களை விட அவர்கள் கீழ் சாதி. அரசு ஆவணப்படி பார்த்தால் இந்த இடத்தில் நாம் சாதி அடையாளம் என்பதை கடந்து சிறுபான்மையினராக எப்படி நாம் நடத்தப்படுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். சிறுபான்மையினரின் பிரச்சனைகள் தான் உலகம் தழுவிய பிரச்சனைகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. சாதி அடிப்படையில் அல்லது வர்ணத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவில் பிராமணர்கள் சிறுபான்மை தான். நாம் எல்லோரும் சொல்லுகிறோம் 3% என்று. பிராமணர்கள் பார்ப்பனர்கள் 3% இருக்கிறார்கள். ஆனால் சமூக ரீதியாகவோ மத ரீதியாகவோ அவர்களை எந்த இடத்திலும் யாரும் சிறுபான்மையினர் என்று சொல்லுவதில்லை. அவர்களே அதை கிளைம் செய்வதில்லை. ஆகவே சிறுபான்மையை 2 வகையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று ஐடியாலஜிக்கல் மைனாரிட்டி, இன்னொன்று நியூமெரிக்கல் மைனாரிட்டி. எண்ணிக்கை அடிப்படையிலான சிறுபான்மையினர், கருத்தியல் அடிப்படையிலான சிறுபான்மையினர். இப்ப பிராமணர்களை பொறுத்தவரையில் கருத்தியல் அடிப்படையில் பெரும்பான்மை என்கிற அடையாளத்துக்குள் வந்து விடுகிறார்கள். பிராமணர்கள் எந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கருத்துக்களை ஓபிசி சமூகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே ஓபிசியும் பிராமணர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக கருத்தியல் சார்ந்த பெரும்பான்மை வளையத்திற்குள் பிராமணர்கள் வந்து விடுகிறார்கள். அதனால்தான் பிராமணர்களுக்கு எதிரான எந்த அச்சுறுத்தலும் இங்கே இல்லை. அச்சுறுத்தல் இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களே ஓபிசி தான். அவர்களின் கருத்தியலை பாதுகாக்கக்கூடியவர்களே ஓபிசி தான். ஏனென்றால் அவர்கள் என்ன கருத்தியலை சொல்கிறார்களோ அந்த கருத்தியலை அப்படியே ஓபிசி சமூகத்தை, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சமூகத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டார்கள். ஆர்எஸ்எஸ் பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு இயக்கம். பிஜேபி இன்றைக்கு பிராமணர் அல்லாதவர்களின் கைக்குள் வந்திருக்கிற ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் கருத்தியலை அப்படியே பிராமணர் அல்லாத ஓபிசி சமூகத்தை சார்ந்த மோடி, அமித்ஷா போன்றவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். மோகன் பகவத் பேசுவதை மோடியும் பேசுகிறார். மோகன் பகவத் பேசுவதை அமித்ஷா பேசுகிறார். மோகன் பகவத்துடைய கருத்தியலை மோடி, அமித்ஷா என்கிற பார்ப்பனர் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே மோகன் பகவத்துக்கான பாதுகாப்பை மோடியும் அமித்ஷாவும் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகவே மோடி நான் பிராமின், ஆனால் அவர் யாரை பாதுகாக்கிறார்? அமித்ஷா நான் பிராமின், ஆனால் அவர் யாரை பாதுகாக்கிறார்? ஆகவே இங்கு ஐடியாலஜிக்கல் யூனிட்டி என்பது உருவாகி விடுகிறது. கருத்தியல் ரீதியான ஒரு ஒற்றுமை உருவாகி விடுகிறது. எனவே சிறுபான்மையினர் என்கிற அடையாளத்தை ஒருபோதும் பிராமணர்கள் கிளைம் செய்வதே இல்லை. நாங்கள் இந்தியாவில் சிறுபான்மையாக இருக்கிறோம் என்று பிராமணர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. அவர்களை விட பல மடங்கு மக்கள் தொகையிலே பெரும்பான்மையாக இருக்கிற பிராமணர்களை விட பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம்கள் இங்கே சிறுபான்மையாக கருதப்படுகிறார்கள். சீக்கியர்கள் சிறுபான்மையினராக கருதப்படுகிறார்கள். ஏனென்றால் மதவழி அடிப்படையிலே பார்க்கிற போது பிராமணர்கள் இந்துக்கள் என்கிற வளையத்திற்குள் பாதுகாப்பாக வந்து விடுகிறார்கள். மதவழி என்கிற போது முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் சீக்கியர்களும் பார்சிகளும் சிறுபான்மையினராக ஆகிவிடுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் காஞ்சிராம் அவர்களும் இதை யூகித்துதான்
பார்ப்பனர் அல்லாத மற்ற அனைவரும் சேர்ந்தால் நாம் தான் பெரும்பான்மை, அவர்கள்தான் சிறுபான்மை, நாம் பெரும்பான்மை என்பதைத்தான் அவர் பகுஜன் என்று சொன்னார். பகுஜன் என்கிற சொல்லுக்கு அதுதான் பொருள். ஆனால் இங்கே ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஒருங்கிணைக்கவே முடியாத நிலை இருக்கிறது. இதை கவனமாக RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் கையாளுகின்றன. எஸ்சி ஒற்றுமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் ஒவ்வொரு சாதிக்கும் பெருமை இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, நீ அவன் ஒன்று இல்லை என்று பிரிக்கிறது. துரும்பரும் குறவரும் ஒன்று இல்லை, எஸ்சி பட்டியலில் இருக்கலாம். துரும்பரும் பறையரும் ஒன்று இல்லை, எஸ்சி பட்டியலில் இருக்கலாம், அது அரசாங்கம் வைத்திருக்கிறது என்று அது உண்மைதான் என்றாலும் கூட அதை அவர்கள் அகலப்படுத்துகிறார்கள். இவை எஸ்சி என்று ஒன்றாகிவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பறையரும் மகாராஷ்டிராவில் இருக்கிற மகரும் ஒன்று இல்லைதான். ஆனால் எஸ்சி என்கிற பேனரில் வருகிற போது இந்தியா முழுவதும் 30 கோடி மக்கள் இருக்கிறார்கள். எஸ்சி என்கிற பேனருக்குள்ளே ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் ஒன்றிணைந்து விட்டால், அல்லது தலித் என்கிற அடையாளத்திற்குள் ஒன்றிணைந்து விட்டால், தலித் என்பது ஒரு சாதி அல்ல, சாதிகளை மறுக்கிற ஒரு அடையாளம் அது. ஷெட்யூல் காஸ்ட் என்பதும் ஒரு சாதி அல்ல, பல சாதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பொது பெயர் அது. அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியல்படுத்தப்பட்ட பெயர். எல்லா சாதிகளும் பட்டியல்படுத்தப்பட்டதுதான். பிராமணர் சாதிகள் கூட பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறது, எஸ்சி மட்டும் கிடையாது. ஓபிசியும் பட்டியலில் இருக்கு, அதுவும் ஷெட்யூல்டு பிசி தான். அதனால்தான் அவங்களை ஓபிசிங்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்டும் பேக்வர்ட் கிளாஸ் தான், எஜுகேஷனலி பேக்வர்ட், எக்கனாமிக்கலி பேக்வர்ட், ஆனால் ஷெட்யூல்டு. ஆகவே ஷெட்யூல்டு பேக்வர்ட் இவங்க, அவங்களும் பேக்வர்டு தான். அதனால் அதர் பேக்வர்டுன்றான். இந்த பேக்வர்டு இருக்கிற ஒரிஜினலி இவங்க பேக்வர்டுன்றதுனால தான், ஷெட்யூல் படுத்தப்பட்டதுனால தான் அவங்கள அதர் பேக்வர்டுங்கிறாங்க. இல்லைன்னா வெறுமனை பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓபிசின்னு ஏன் சொல்லணும், அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு ஏன் சொல்லணும்? அதர் பேக்வர்ட் கிளாஸ் சொல்லுவதன் மூலம், இதர பிற்படுத்தப்பட்டவர் என்று சொல்வதன் மூலம் ஏற்கனவே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கிறது என்று பொருள். அதுதான் ஷெட்யூல் காஸ்ட் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட். அவன் நாளா பிரிச்சு வச்சுக்கிறான். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இதுக்குள்ள எல்லா மதங்களும் வந்துடும். அவன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சொல்லாம அவன் அதர் கேட்டகரிஸ்ங்கிறான். இதெல்லாம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இதெல்லாம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். அவன் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அல்லது நான் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அல்லது அதர் கேட்டகரிஸ். அதுதான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன். இந்த ரெஸ்ட் ஆஃப் தி ரிசர்வேஷன் பாருங்க, இந்த 69 50% போச்சுன்னா மிச்சம் 50. இந்த 50 ஓப்பன் கேட்டகரின்னு வச்சுக்கிட்டா கூட அது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு சொன்னாலும் அவர்கள் தான் அதை முழுமையாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ரிசர்வேஷன் என்னன்னு தெரியல அப்படின்னு நமக்கு எதிராக பிரச்சாரம் அவதூறு பண்றான். மிச்சம் இருக்கிற ஓப்பன்ல வைத்திருக்கிற 50%ஐயும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதால் அது அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு இடஒதுக்கீடாக நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன். அதுதான் யதார்த்தமான உண்மை. மிச்சம் என்ன, எஸ்சியில் எவ்வளவு டாப் மோஸ்ட் வந்தாலும் ரிசர்வ்ல தள்ளி விட்டுருவான். அங்கே 1-2 தான் பேங்க் மாதிரியான இடங்கள் தான் சண்டை போட்டு ஓப்பன் கேட்டகரியில் எங்களை வை, ரிசர்வ்ல சேர்க்காத அப்படின்னு 1-2 பேர் தான் வருவாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயும் எவ்வளவு டாப் ரேங்க் எடுத்தாலும் அவனை 19% தள்ளிடுவான், அல்லது 15% தள்ளிடுவான், அல்லது இந்த 7.5% தள்ளிடுவான். ஆகவே பிராமணர்கள் எந்த இடத்திலும் தங்களை எண்ணிக்கை அடிப்படையில் சிறுபான்மையினர் என்று சொல்லுவதில்லை. இந்த இடத்துல என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஐடியாலஜி தான், கருத்தியல் தான், அவன் உள்வாங்கி இருக்கிற அரசியல் தான். இப்போ நாம் நாங்கள் ஊருக்கு ஒரு குடும்பம் தான் இருக்கிறோம், நாங்கள் ஊருக்கு 1.5 குடும்பம் தான் இருக்கிறோம், நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் எப்படி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது. கருத்தியல் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் அவர்களின் பழைய சோசியல் ஆர்டரை மெல்ல மெல்ல டெமாலிஷ் பண்ணிட்டு வருது. 2000 வருஷமா இருந்த சமூக ஒழுங்க, பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், சாதினா இப்படிதான் இங்கதான் நிக்கணும், துரும்பன்னா அங்க நில்லு, இங்க நில்லு, கையை கட்டி நில்லு, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு ஒன்.
இது ஒரு சோசியல் ஆர்டரா இருந்தது. யாரும் சொல்ல தேவையில்லை, அவனா ஒதுங்கி நிற்பான், அவனா ஒதுங்கி போவான். எவனும் சொல்ல தேவையில்லை, அவனா செருப்பு போட மாட்டான், அவனா சைக்கிள் விட்டு இறங்கி போவான். இந்த மாதிரி ஒரு சமூக ஒழுங்கு இங்கே நிலைநிறுத்தப்பட்டது. நெடுங்காலமாக அது நீடித்தது. அது இன்றைக்கு மெல்ல மெல்ல தகர்ந்து கொண்டே வருகிறது. அந்த சமூக ஒழுங்கை தகர்ப்பது எது? புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல் தான். அந்த சோசியல் ஆர்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெமாலிஷ் ஆகிட்டே வருது. இனிமே என்ன ஒருத்தன் போய் நீ கோவணம் கட்டிக்கிட்டு மாடு மேய்ன்னு சொன்னா தான் செய்வேனா? இனிமே என்ன ஒருத்தன் போய் மாடு மேய்க்கணும்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்த முடியுமா? இப்போ இந்த மாற்றம் இது மேலும் இதை நோக்கித்தான் போகுமே தவிர பின்னோக்கி போக வாய்ப்பே இல்லை. ஆகவே துரும்பர் விடுதலை இயக்கம் கருத்தியல் ரீதியாக இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். எங்களுக்கென்று ஒரு தலைவர் இல்லை என்று கருதாமல், இந்த சாதியிலிருந்து ஒரு தலைவர் உருவாகவில்லை என்று கருதாமல், கார்ல் மார்க்ஸ் யார்? இந்தியாவை சார்ந்தவரா? அவருடைய கருத்தியலை உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கம் ஏற்றுக்கொண்டு தங்களை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆகவே பெரியார், அம்பேத்கர் என்கிற மாமனிதர்களின் கொள்கை வழியை தீர்மானித்து அதை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த சமூகத்தை அணிதிரட்டுவதன் மூலம் கருத்தியல் ரீதியான ஒரு வெற்றியை நம்மால் பெற முடியும். இந்த சமூகத்தில் எவ்வளவு நீ முயற்சி பண்ணாலும் ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடியாது. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இந்த சமூகத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு அமைச்சரை உருவாக்க முடியாது. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இந்த சமூகத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நகரமன்ற தலைவராகவோ அல்லது ஒரு மாநகர மேயராகவோ உருவாக முடியாது, எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால். ஆகவே கருத்தியல் ரீதியாக நாம் இன்னொரு இயக்கத்தோடு இணைந்து, இன்னொரு கட்சியோடு இணைந்து, இன்னொரு அமைப்போடு இணைந்து, நாங்களும் அம்பேத்கரைட்ஸ், நாங்களும் பெரியாரிஸ்ட், நாங்களும் மார்க்சிஸ்ட் என்கிற அடிப்படையில் அணிதிரள்வதன் மூலமே நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும், உரிமைகளை வென்றெடுக்க முடியும். கல்லறைகள் மட்டும் காணாமல் போகவில்லை, நம் வாழ்க்கையே காணாமல் போய்விட்டது. எனவே காணாமல் போன வாழ்க்கை என்றுதான் இந்த ஆவணப்படத்திற்கு தலைப்பு இருந்திருக்க வேண்டும். கல்லறைகளை மீட்பது மட்டும் நம்முடைய நோக்கமில்லை, வாழ்க்கையையே மீட்டாக வேண்டும். துரும்பர் சமூகத்தின் வாழ்க்கையை மீட்பதற்கு போராடுவோம். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.